கிருஷ்ணகிரி அருகே வசந்தப்பள்ளியில் அமைந்துள்ள சுமார் 1850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற ஸ்ரீ ராமநவமி விழாவில் ஸ்ரீராமர் ஆஞ்சநேயர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே 1850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில் மாரகவுனா ஏரிக்கரையில் நெடுமருதி, விரோஜிப்பள்ளி, சாதனப்பள்ளி மற்றும் வசந்தப்பள்ளி கிராமங்களின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் கடந்த 11 ஆண்டுகளாக ஸ்ரீ ராமநவமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் ஸ்ரீ ராமநவமி திருவிழா சுவாமி விஜயராகவன் ஏற்பாட்டில் சிறப்பு அலங்கார பூஜைகளுடன் பல்வேறு யாக பூஜைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்தனர். பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீராமர் திருக்கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அடியன் விஜயராகவன் பேசுறேன். இந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி ஏலூர் கிராம மத்தியில் இருக்கு. நடுமாருதி ஸ்ரீமாருதியில் ஒரு நடுமாருதி ஸ்ரீராமநவமியில இந்த ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். 1850 வருஷ கோயில். இந்த ஜென்ரேஷனில் பூஜை புனஸ்காரம் இல்லை. ஒரு மகான் சொல்லி நாங்கள் இதை வந்து ஏழூருக்காரங்க தகவல் சொல்லி இந்த பகவான் சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இது 11வது வருஷம். ஒவ்வொரு முறையும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், சீதாராம கல்யாண வைபோகங்கள், ராமநாம கோடி பஜனைகள், யாகங்கள், ராமதாரக யாகங்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பும் லோகக்ஷேமத்துக்கோசரம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்மை பெறணுன்றதுக்கோசரம் எல்லாரும் அன்புடு அழைக்கிறோம். வாங்க, தன்னால் முடிஞ்ச இந்த ஸ்தானத்துக்கு வாங்க, உண்மையை பாருங்க. இந்த கோயிலுக்கு உண்மை நிலவர என்னமோ நியாயமான கோரிக்கை இமீடியட்டாக நடக்கும். சுயம்பு சுவாமி. இந்த சுவாமிக்கு ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமி அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். சுவாமிக்கு கழுத்தில் கண்டை இருக்கு, ஸ்ரீகண்டை இருக்கு, கையில் ரைட் சைடில் சுதர்சன் சக்கரம் உண்டு. அதனால ஸ்ரீகண்ட ஸ்ரீ சக்கர ஆஞ்சநேய சுவாமின்னு இதுக்கு ஒரு சிறப்பு பேர். தெற்கிலிருந்து வடக்க நோக்கி போறார். வடக்க நோக்கும் போது ஸ்ரீராமச்சந்திரரே வடக்கா இங்க இருக்கிறதுனால, இங்க நிஜரூபமா சுயம்பு மூர்த்தியா இருக்கிறதுனால பவர்ஃபுல் சுவாமியா இங்க இருக்கிறாரு. எப்பவுமே ராமநாமம் இங்க ஒழிச்சுட்டே இருக்கும். இங்க சுவாமியோட துணையா அம்மன் இருக்கு, பசவேஸ்வரன் சுவாமி இருக்காரு, நாகவல்லி இருக்கு, கால பைரவர் இருக்காரு, புனித ஆத்மா ஒண்ணு இருக்கு. சிறப்பு விசேஷமான ஒரு சக்தி இருக்கிறதுனால எங்க இருக்கிற ஆளுங்களும் இங்க வந்துட்டு இருக்கு. இப்போ மீண்டும் பழையபடி பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. சுவாமி கோயிலை புதுப்பிக்கணும், அரசாங்கம் முன்னுக்கு வரணும், உதவிகள் செய்யணும், மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.